வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: நாட்டில் கொண்டாடப்படும் அனைத்து பண்டிகைகளும் ஒரு வகையில் வேளாண்மையோடு இணைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கோதுமை, அரிசி, சர்க்கரை மற்றும் வெங்காயம் ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடுகளை ரத்து செய்யும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மிலிந்த் தியோரா அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். தமிழகத்தில் 3000க்கும் மேற்பட்ட காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்களுக்கு பொங்கல் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கி தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கொண்டாடப்படும் அனைத்து பண்டிகைகளும் ஒரு வகையில் வேளாண்மையோடு இணைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வணக்கம் என்று கூறி தமது உரையை தொடங்கிய பிரதமர் தமிழில் பொங்கல் வாழ்த்துகளையும் தெரிவித்தார். வணக்கம். இனிய பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள். தள்ளா விளையிலும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு என்ற திருக்குறளையும் மேற்கோள் காட்டி பிரதமர் பேசினார். संत तिरुवल्लुवर ने कहा है, तल्ला विளையுளும் तक्कारुम ताळिवल्ला चेवरुम सेवर्द नाडू, यानी अच्छी फसल, पढ़े लिखे व्यक्ति और ईमानदार व्यापारी, ये तीनों मिलकर राष्ट्र निर्माण करते हैं. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பது பொங்கல் பண்டிகையை சொந்த மதங்களும் கொண்டாடுவதைப் போல தாம் உணர்வதாகவும் பிரதமர் கூறினார். சிறு தானிய உற்பத்தியில் 3 கோடிக்கு மேற்பட்ட விவசாயிகள் ஈடுபட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். சிறு தானியத்திற்கு நாம் ஊக்கமளித்தால் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தெலங்கானா ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் பலர் பங்கேற்றனர். இதற்கிடையே பொங்கல் பண்டிகையின் முதல் நாளான இன்று போகி வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் கொண்டாடப்படும் இந்த போகி பண்டிகையொட்டி அதிகாலையிலேயே போகி மேளம் அடித்து வீடுகளை சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்றன. மகளிதான் ஓடி போச்சு போகியாச்சு, நாளைக்கு தான் கை பொறுக்கும் தேதியாச்சு. போகி இது நந்தலாலா, பொங்க வைப்போம் நாளைக்கு தான் நந்தலாலா. வீட்டுல நேற்று வர கூட்டின குப்பைகளை போட்டு மூட்டையா கட்டி வச்சு மூலையே தீய வச்சு மூட்டு போகட்டும் தீமையெல்லாம் சேரட்டும் நன்மையெல்லாம் சாமி. பழைய பொருட்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டதால் எழுந்த புகைமூட்டம் காரணமாக சென்னையில் விமான சேவை பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நாளை நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் நிறைவடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஆகிய ஊர்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் முறையே 15, 16 மற்றும் 17ஆம் தேதியன்று நடைபெறவுள்ளதை அடுத்து அங்கு பணிகள் அனைத்தும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை நடைபெறவுள்ள நிலையில் அங்கு முன்னேற்பாட்டு பணிகள் அனைத்து முடிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டில் பங்கேற்பதற்கு 2400 காளைகள், 1318 மாடுபிடி வீரர்கள் பதிவு செய்துள்ள நிலையில் ஆவணங்கள் அனைத்தும் ஆய்வு செய்து தேர்வு பெற்ற காளைகளும் மாடுபிடி வீரர்களுக்கும் நாளை மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு பின்பு ஜல்லிக்கட்டில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவர். மேலும் ஜல்லிக்கட்டில் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு காயங்கள் ஏதும் ஏற்பட்டால் சிகிச்சை அளிக்க தேவையான மருத்துவ குழு மற்றும் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களும் தயார் நிலையில் வைத்திருக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வானொலி செய்திக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி 3000த்திற்கு மேற்பட்ட காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்களுக்கு பொங்கல் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பதக்கம் பெறுபவர்களுக்கு அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் மாதாந்திர பதக்கப்படி ₹400 வழங்கப்படும் என்று தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்காக நடைபெறும் சிறப்பு விழாவில் பதக்கம் மற்றும் முதலமைச்சரின் கையொப்பத்துடன் பதக்கச் சுருள் வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோதுமை, அரிசி, சர்க்கரை மற்றும் வெங்காயம் ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடுகளை ரத்து செய்யும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடையே இதனை தெரிவித்த அவர், கோதுமை மற்றும் சர்க்கரை இறக்குமதி செய்வதற்கான தேவை எதுவும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார். அத்தியாவசிய பொருட்களின் விலை சீராக இருப்பதை உறுதி செய்யும் நோக்கில் ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் நட்பு நாடுகளின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்தோனேஷியா, செனகல் மற்றும் காம்பியாவுக்கு அரிசி ஏற்றுமதி செய்யப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय है. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மத்திய அரசின் திட்டங்கள் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். என் பேர் பவித்ரா, நான் அன்பாண்டிலேருந்து வரேன். எங்களுடைய பிரான்ச் வந்து அண்ணா நகர் பிரான்ச், பேங்க் ஆஃப் பரோடா. இங்கே சாலையோர வியாபாரிகள் ஸ்கீம்லேருந்து எங்களுக்கு 10,000 லோன் போட்டாங்க. நான் வந்து துணி எடுத்து இது வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நாங்கள் இதை கரெக்டாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு அடுத்து அதிகப்படியான அமௌண்ட்டில் லோன் போட்டிங்கன்னா எங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த 10,000 அமௌண்ட் வாங்கினதுக்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்வு தொடர்பான அச்சத்தை களையும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக 2 கோடிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதிவு செய்துள்ளனர். இதுவரை இல்லாத அளவிற்கு மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். புதுதில்லியில் வரும் 29ஆம் தேதி இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு மிலிந்த் தியோரா அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சியில் அவர் இணைய திட்டமிட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெலங்கானா சர்வதேச பட்டம்விடும் திருவிழா செகந்திராபாத்தில் தொடங்கியது. நாளை வரை நடைபெறவுள்ள இந்த திருவிழாவில் இந்தோனேஷியா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 16 நாடுகளைச் சேர்ந்த 37 பேர் பங்கேற்றுள்ளனர். கொலம்பியாவில் நேரிட்ட மண் சரிவு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 34ஆக அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் குவிட்டோ, மெட்லின் நகரங்களை இணைக்கும் மலைப்பாதையில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்துக்கான காரணங்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமது அரசு வழங்கும் என்று அந்நாட்டு அதிபர் திரு கஸ்டோ பெட்ரோ கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கி தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. ராஞ்சி நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இப்போட்டி இந்தூர் இரவு மணி 7க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கொண்டாடப்படும் அனைத்து பண்டிகைகளும் ஒரு வகையில் வேளாண்மையோடு இணைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கோதுமை, அரிசி, சர்க்கரை மற்றும் வெங்காயம் ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடுகளை ரத்து செய்யும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மிலிந்த் தியோரா அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். தமிழகத்தில் 3000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்களுக்கு பொங்கல் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன.
ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கி தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.